ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்எஸ் ஹோம் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி எள் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப அதே கடாயில 3 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுபட்டு வாசம் வர அளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. வறுத்து வச்சிருக்க எள்ளும் வேர்க்கடலையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுக்கோங்க. வேர்க்கடலையை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்காம ஒரு சுத்து விட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருந்தாதான் உருண்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்சிருக்க எள்ளை சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. ஒரு பவுல்ல 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மேல தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதோ எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி மாவை ரவுண்டா ஊத்தி 2 பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது ஆறுன பிறகு இந்த மாதிரி கையால சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டுக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இது கூடவே வெல்லம் சேர்த்து அரைச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சிருக்கிற எள்ளு வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு சுத்து விட்டு மிக்ஸி ஜாரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கையில எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டா பிடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த ராகி எள்ளுருண்டையை ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா போதும். தினமும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுத்து விடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.